என்ன எதுக்கு அவளோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க? எனக்கு பிடிக்கல. தப்புதாண்டி. உன்னை அவளோட கம்பேர் பண்ணா அது அவளுக்கு தான் அசிங்கம். தேவையில்லாம என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏய், சும்மா கத்தாதடி. அவளை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாதுதான். ஆனா அவ உன்னை விட புத்திசாலி, பொறுப்பான பொண்ணு. நீங்களே சொல்லுங்கக்கா, இவளுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில அந்த துளசி மாஞ்சு மாஞ்சு பேசினா. சாரு நல்லா இருக்கணும், சாரு சந்தோஷம்தான் முக்கியம்னு இவளை என்னோட அனுப்பி வைக்க ஆளா பறந்தா. அந்த பொண்ணு போய் இவ தப்பா பேசுறாளே. இவளுக்கு நல்லது நினைச்ச அவ எங்க, அவளையே தப்பா பேசுற இவ எங்க? போதும், இனிமே அவளை பத்தி பேசாதீங்க. ஏண்டி பேசக்கூடாது? கேஸ வாபஸ் வாங்கி உங்க அப்பாவை காப்பாத்த போறவளே அவதான். உங்க அப்பா மட்டும் விடுதலை ஆயிட்டா அவளுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுவேன். உங்களுக்கு அவ சாமியா இருந்தா நீங்க அவளுக்கு கோவில் கட்டி கும்பிடுங்க. ஆனா ஏன் முன்னாடி அவளை பத்தி பேசாதீங்க. நீ எதுக்கடி துள்ற? அவளை பத்தி பேசினா உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. நீங்க அவளை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல. ஓகே சாரு, சாரு ரிலாக்ஸ், கூல் டவுன். இல்ல, அவ நம்ம குடும்பத்தை காப்பாத்த வந்த கடவுள் மாதிரி நீங்க அவளை பாராட்டி பேசுறது எனக்கு பிடிக்கல. அவ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நமக்கு பண்ண துரோகம். அதுக்கு பரிகாரமா தான் அவ இது பண்ண ஒத்துட்டு இருக்கா. அவளை ஓகே சாரு, ஏதோ ஒரு விதத்துல அவ நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா. அவளை பாராட்டி பேசலனால அவளை திட்டக்கூடாது இல்லையா? இல்ல, அவ பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியாது. என்னால மறக்க முடியாது. என்னால மறக்க முடியாது. என்னால மறக்க முடியாது. சாரு, எதுக்கு எமோஷனல் ஆற? ரிலாக்ஸ், ப்ளீஸ் ரிலாக்ஸ். காயத்ரி, சாருக்கு பிடிக்காத எதையும் பேசாதீங்க, சரியா? இங்க இருந்து போங்க, போங்க. துளசி துளசி துளசி, ஏன் எல்லாரும் இப்படி அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க? அவ இல்லனா எங்க அப்பாவை என்னால காப்பாத்த முடியாதா? நான் காப்பாத்துவேண்டி. நீ இல்லனாலும் எங்க அப்பாவை நான் காப்பாத்துவேன். ஒன்னு யாரு எங்க அப்பாவை காப்பாத்த சொன்னது? எனக்கு எங்க வீட்டுல கேட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விட மாட்டேன். எனக்கு தெரியும்டி, நீதான் எங்க அம்மாக்கு போன் பண்ணிருப்ப. எங்க அத்தை கிட்ட இருந்தும் அவர்கிட்ட இருந்தும் என்ன பிரிக்க நீதான் பிளான் பண்ணிருப்ப. என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. உன்னை நான் சும்மா விட போறதில்ல, சும்மா விட போறதில்ல. எல்லாருக்கும் உன் மேல வெறுப்பு வர மாதிரி நான் செய்றேனா இல்லையான்னு பாருடி. சாரு, உன் நிம்மதி எப்படி கெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டி. ஏண்டா பிறந்தோன்னு நீ வேதனைப்படுற அளவுக்கு உன்னை நான் துடிக்க வைப்பேன். அப்படியே உன்னை காதர் அடிப்பேன். சாரு,
உதடு விரல்லாம் பிளட்டா இருக்கு. என்னாச்சு? என்னாச்சு அவளுக்கு? அவங்க ஆள் மனசுல வெட்டுக்காய மாதிரி தமிழரசோட ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் கிட்ட காமிச்சு கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. என்ன துளசி நீ நிஜமாவா சொல்ற? ஆமாங்க, சத்தியமா சொல்றேன். அடி பாவி, எவ்வளவு பெரிய மேட்டர் முடிச்சிட்டு வந்து இவ்வளவு அசால்ட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி சர்ப்ரைசிங்கா சொல்ற. நீ முதல்ல ஒரு நிமிஷம் இந்தா. கை கொடு, கை கொடு. தேங்க்யூ 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 சோ மச். அடடா பின்னிட்டியே. அந்த அப்பாவி பொண்ணு என் மருமகளை வெளியே அனுப்பிட்டு சிரிச்சு கும்மாளம் அடி அடிச்சிட்டு இருக்க. இருடி, உனக்கு வைக்க வேண்டிய இடத்துல வினைய வைக்கிறேன். மா டைம் ஆச்சுன்னு உங்களுக்கு பசிக்கலையா? வந்து சாப்பிடுங்கம்மா. என்னம்மா ஆச்சு? ஏமா அழறீங்க? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லப்பா, கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு, அதான். இல்லம்மா. ஒண்ணு இல்லப்பா. நீங்க இது என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல தமிழ், எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுப்பா. ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன தனியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள சொல்ல முடியாத பிரச்சனை தான் மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. தமிழ், நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. லாவண்யாவும் மாப்பிள்ளையும் இங்க இருக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்கா? இருந்தா சொல்லு, நான் உங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறேன். ஏமா நான் அந்த மாதிரிலாம் நினைக்க போறேன்? அவங்க இங்க இருக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை? இல்லப்பா, லாவண்யா உன் தங்கச்சி, அவளை சந்தோஷமா பாத்துக்கணும் நீ நினைக்கலாம்ப்பா. ஆனா துளசி அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. சேச்சா, துளசி அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்கம்மா. அவளும் என்ன மாதிரி தான். அவளை நான் தப்பா சொல்லல தமிழ். அவளும் நீயும் இந்த வீட்டுல சுதந்திரமா இருந்து பழகிட்டீங்க. இப்ப நாங்க வந்திருக்கிறது அவளுக்கு தொந்தரவா இருக்குமோ என்னமோ, அத மனசுல வச்சுக்கிட்டு அவ. இல்லம்மா, துளசி கண்டிப்பா அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டா. நமக்கு தான் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே, நம்ம எதுக்காக தனியா இருக்கணும்? எல்லாரும் எப்போ ஒன்னா இருக்கணும் அவ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாமா. இப்போ கூட நீங்க எல்லாம் வந்ததுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாமா. ஆனா அவ முகத்தை பார்த்தா அப்படி தெரியலப்பா. ஏதோ வெளியில சந்தோஷமா இருந்துகிட்டு அவ உள்ளுக்குள்ள எங்களை வெறுத்து ஒதுக்குறாளோ என்னமோன்னு எனக்கு ஒரு ஏமா, நான் இல்லாதப்போ அவங்ககிட்ட ஏதாச்சும் தப்பா பேசினால? ஐயோ, அப்படி அவ வாய் விட்டு பேசியிருந்தானா நாங்க வீட்டை விட்டே போயிருப்போமே. அவ அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேதனைப்படுறாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப என்ன உங்களுக்கு டவுட் தானே? நான் துளசி நேரடியா கூப்பிடுறேன், நீங்களே டைரக்டா விட்டு ஐயோ, பேசுங்க. டேய் டேய் டேய், இங்க வா, இங்க வாடா. ஒருவேளை அவ மனசுக்குள்ள ஒண்ணு இல்லாம இருக்கலாம்ப்பா. எனக்கு தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நான் தேவையில்லாம உன் பொண்டாட்டிய சந்தேகப்படுறேன்னு நீ நினைக்காத. நான் கண்ணால பார்த்ததுனால தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏமா இப்படி தாங்கி தாங்கி பேசுறீங்க? இது வந்து ஓப்பனா சொல்லுங்கம்மா. டேய், நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ அவகிட்ட சண்டைக்கெல்லாம் போயிடாத. சாருவ அவளோட அம்மா வந்து கூட்டிட்டு போனாங்களே, அன்னைக்கு நீ துளசியோட முகத்தை பாத்தியா? அவ வீட்டை விட்டு போறான்னு தெரிஞ்சதும் இவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? என்னம்மா இது? சாரு வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுக்கு போய் துளசி சந்தேகப்படுறீங்க? ஐயோ, நீயும் நானும் சந்தோஷப்பட்டது வேறடா. சாரு அவ குடும்பத்தோட சேர போறான்னு நினைச்சு நாம சந்தோஷப்பட்டோம். ஆனா துளசி சந்தோஷப்பட்டது அதுக்கு இல்ல. வீட்டை விட்டு எப்படா அவ ஒழிஞ்சு போவான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோ மாதிரி அவ சந்தோஷப்பட்டா. அவ முகத்தை பார்த்து மட்டும் நான் இதை சொல்லல, அவ பேசின பேச்சும் அப்படிதான் இருந்தது. பொம்பளைங்க உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற சூட்சுமெல்லாம் உனக்கு தெரியாது. உன் பொண்டாட்டிக்கு சாருவை கண்டாலே சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அவ வீட்டை விட்டு போனதும் அப்படி சந்தோஷப்பட்டா. சாருக்கு இடம் இருக்க அவ போயிட்டா. ஆனா மாப்பிள்ளையும் லாவண்யாவையும் போன்னு சொன்னா எங்கப்பா போவாங்க? எல்லா நாளும் துளசி ஒரே மாதிரியா இருக்க மாட்டா. என்னைக்காவது ஒரு நாள் வாய் விட்டு இவங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல, வெளியில போங்கன்னு சொல்லிட்டான்னா என்னப்பா பண்றது? அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
என்னப்பா யோசிக்கிற? உண்மைதாம்மா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். துளசிக்கு லாவண்யா நிதிஷுங்க இருக்குது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இப்பதான் சிரிச்சுட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. துளசி, நிதிஷ் லாவண்யாவும் வீட்டுக்கு சீக்கிரமா அனுப்பி நீ சொல்லிட்டு இருந்தியா இல்லையா? ஆமா. ஐயோ அம்மா, நான் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? நல்ல ஆளுமா நீ. அவங்க இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம அனுப்புறோம்னு நினச்சிக்காதீங்க. அவங்க வீட்டில் அவங்க சமாதானமாகவும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் அனுப்பிச்சு வைக்கிறோம். ஆமாம்மா, இப்போதான் துளசி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். நிதிஷோட அப்பா துளசியை பார்த்து பேசியிருக்காரு. எப்படியாவது என் தம்பிக்கு சாதகமாக சாட்சி சொல்லி அவர் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணுன்னு கெஞ்சி கட்டிக்கிறாரு. அதுக்கு உன் மருமக என்ன சொல்லிக்கிறாரு தெரியுமா? நான் உன் தம்பிக்கு சாதகமாக சாட்சி சொல்கிறேன், அதுக்கு பதிலாக பழைய கோவத்திலத்தையும் மறந்துட்டு என் நாத்தனார உங்க வீட்டு மருமகளை ஏற்றுக்கோன்னு கேட்டிருக்கிறா. அதுக்கு அவர் என்னடா சொன்னாரா? இரு அவசரப்படாம கேளு. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு கூட்டு போக முடியாதான். இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க. எப்படியும் தம்பி ரிலீஸ் ஆகி வந்துருவாரு. அதுக்கப்புறம் நாங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டு போறோன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா ஒண்ணுமா, உன் மருமக என்கிட்ட கூட சொல்லாம லாவண்யா நிதிஷும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டால. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. எது நடந்தாலும் சரி, யார் வந்து சொன்னாலும் சரி, என் தங்கச்சி லாவண்யா என் கூட தான் இருக்கணும், என்னை விட்டு போக கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன். டேய், சும்மா குறும்பெல்லாம் பண்ணாதடா. என்னைக்கு இருந்தாலும் லாவண்யா அவங்க வீட்டுக்கு போய் தானடா ஆகணும். அதானே நமக்கு சந்தோஷம். அப்படியா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்ணையும் மாப்பிளையும் இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்கு யாரோ பிளான் பண்றாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினே சொன்னியா? இப்ப பத்தியா, உன் மருமக நீ சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறா. நானும் உன்ன மாதிரி இவ்வளவு தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். சாருவோட அப்பா இந்த கேஸ் வந்து எப்படி காப்பாத்துறது, இவ அவர் மேல கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டை எப்படி இவ்வளவு வச்சு வாபஸ் வாங்குறதுன்னு யோசிச்சிருந்தேன். ஆனா இவ என்ன மாதிரி இல்ல, என்ன கூட கேட்காம இந்த பிரச்சனையை ஒரே நாள்ல ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டா. இதுல எதுக்காக? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தாமா. ஸோ உன் மருமக சாருவை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சதும் சரிதான், லாவண்யா நிதிஷையும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணதும் சரிதான். என்ன, இவ மேலே இருக்கிற சந்தேகம்லாம் போயிடுச்சா? சரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பசிங்க, வந்து சாப்பிடுவாங்க. அத்தை, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ போ. உங்களுக்கு ஏன் பசிக்கலன்னு எனக்கு தெரியும் அத்தை. யாரையாவது பார்த்து நமக்கு ஆத்திரமா வந்தா நம்மளால சாப்பிட முடியாது. அதே மாதிரி யாரையாவது பிரிஞ்சு நம்ம வேதனையில இருக்கும் போதும் நம்மளால சாப்பிட முடியாது. உங்களுக்கு சாருவை பிரிஞ்ச வேதனை, அதான் சாப்பிட முடியல. கரெக்டா அத்தை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போ. அப்போ சந்தோஷத்துல உங்களால சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன். மத்தியானம் கூட நீங்க சரியாவே சாப்பிடல அத்தை. இந்த தண்ணியாவது குடிங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற உஷ்ணம் தணிஞ்சு குளு குளுன்னு இருக்கும். பாட்டி சொல்லிருக்காங்க, குடிங்க அத்தை. நான் இன்னும் சாப்பிட வரலையா? அவங்களுக்கு தாகமா இருக்கான், அதான் தண்ணி கொடுத்தேன். நீங்க குடிங்க அத்தை. சரி, சீக்கிரம் வாங்க. ஐயோ, பாத்து பாத்து. யாரோ உங்களை நினைக்கிறாங்க. சாரி அத்தை, சாருவை யாருன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுல்ல. உங்க மருமக சாரு தான் நினைக்கிறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு நீங்களும் சந்தோஷமா அவங்களே நடிச்சிட்டு இருங்க, பசியே எடுக்காது.